சாய்மத்திய அக்குபஞ்சர்லேருந்து நம்ம தினமும் விதை சிகிச்சை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிற விதை சிகிச்சை ரொம்ப ட்ரெண்டிங்கான, நீங்கள் எதிர்பார்த்த கரெக்டான ஆப்டான டாபிக். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மொபைல் ஃபோன்ஸ். இந்த பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் மொபைல் ஃபோனுக்கு அடிக்ஷனாக இருக்கும். அதாவது தேவையான ஒரு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறோன்ற பேரில் எவ்வளோ மணி நேரம் நம்ம ஒதுக்குறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மொபைல் ஃபோன் அடிக்ஷனுக்கு இன்றைக்கி விதை சிகிச்சையில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், சீடு தெரப்பி அப்படிங்கிறது கைகள்லையும் கால்கள்லையும் பண்ணக்கூடிய ஒரு தெரப்பி. இது உடலில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸுடைய பிரதிபலிப்பாக நம்மளுக்கு இந்த செயல்பாட்டு முறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த மொபைல் ஃபோன் பயன்பாட்டை குறைக்கிறதுக்கு நம்ம இந்த சீடு தெரப்பி எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அதாவது இது ஒரு சிறந்த இயற்கை வழியில் நம்ம கருதப்படுறோம். நம்மளுடைய மைண்டை ஒருநிலைப்படுத்தவும் பதற்றத்தை குறைக்கிறதுக்கும் இந்த விதை சிகிச்சை பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம், மிளகு, பச்சைப்பயிறு, மொச்சை இந்த மாதிரி நம்ம அஞ்சரைப்பெட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த விதை சிகிச்சையில் பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி மொபைல் ஃபோன் அப்படின்ற அடிக்ஷனுக்கு நம்ம வெந்தயமும் மிளகும் பயன்படுத்தலாம். இப்போ கிளைமேட்டிக் சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனாலையும் நான் இப்போ பயன்படுத்துகிறவங்களுக்கு கண்ணில் கட்டி இருக்குது லைட்டாக இந்த வெயில் சீசன் நாளில். அதனால் நான் முழுக்க வெந்தயமே பயன்படுத்திக்கிறேன். நீங்கள் மிளகையும் பயன்படுத்தலாம். அதே போல் இப்போது உஷ்ண உடம்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெந்தயமே பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே அசந்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த விதை சிகிச்சை ஒர்க் அவுட் ஆகும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இந்த சிகிச்சை முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பெரு விரல்லையும் ஆள்காட்டி விரல்லையும் நம்ம சிகிச்சை அளிக்க போகிறோம். வெந்தயம் தான் இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம். சிகிச்சை வீடியோ உங்களுக்கு கடைசியில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம அந்த பெரு விரலில் வெந்தய விதைகள் ஒட்டுறோம். இது எதனால் ஒட்டுறோம், இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய கட்டை விரல் நுனி பகுதியில் மூளையை குறிக்கிறது. விதை சிகிச்சையில் பிரதிபலிக்கக்கூடிய இடம் அது மூளை. இதை நம்ம ஒட்டுறதுனால நமக்கு அந்த மன அமைதியை கொடுக்கும். அதாவது அதுக்கான சிக்னல்ஸை பிரெயினுக்கு அனுப்பும். அந்த விதைகளை நம்ம ஒட்டிட்டு சிறிய அளவில் அழுத்தம் கொடுத்துக்கலாம். அப்பப்போ நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அக்யூப்ரெஷர் ஆக்டிவேஷன் ஆகும். கொடுக்கல அப்படின்னாலும் அந்த விதைகளுடைய செயல்பாடு நம்மளுடைய மூளையை ஒருநிலைப்படுத்தி நல்ல ஒரு அமைதி நிலையை கொடுக்கும். ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அதை செய்யக்கூடிய அந்த தூண்டுதலை கட் பண்ணி அந்த காம்னஸ் கொடுக்கும் பொழுது அந்த அடிக்ஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகிற அளவுக்கு நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆள்காட்டி விரலில் நம்ம அந்த வெந்தயத்தை பயன்படுத்துகிறது எதனாலன்னா, நம்மளுடைய நரம்பு மண்டலம், அதாவது நர்வஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அந்த தூண்டல், அதாவது செஞ்சாகணும் அப்படிங்கிற அந்த வேகத்தை தடை பண்ணும். அந்த அமைதி உடைய செயல்பாடாக நம்மளுக்கு இந்த வெந்தயம் செயல்படுது. அதே போல் கையில் அந்த மைக்ரோபோ டேப் ஒட்டியிருக்கிறதுனால நம்மளை தூண்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தடுப்பான அந்த நரம்பையும் மூளையும் ஒருநிலைப்படுத்தி ஒரு விழிப்பு நிலையை நமக்கு கொடுக்குது. இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய விதை சிகிச்சை வகுப்புலேயும் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த விதை சிகிச்சை வகுப்பில் இணைந்து நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மேலே ஸ்க்ரோல் ஆகிற இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விதை சிகிச்சை எங்கெங்கே ஓட்டுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க. தலைப்பகுதி இந்த இடமும் இந்த ஆள்காட்டி விரல், அதாவது நம்மளுடைய ஆள்காட்டி விரலில் இந்த சென்டர், இந்த நடுப்பகுதி நரம்பு சுறுசுறுப்படையணும். நம்ம ஹெட்டுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால இப்போ சம்மர் கிளைமேட் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபினிக்ரிக் சீடு, அதாவது வெந்தயத்தை யூஸ் பண்ண போகிறோம் 2 பக்கமும். நீங்கள் இதே குளிர்காலமாக இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த விதை சிகிச்சை அப்படின்னா, நீங்கள் மிளகை இந்த இடத்துல ஒட்டிக்கலாம், இந்த இடத்துல வெந்தயம் ஒட்டிக்கலாம். இங்கேயும் இந்த வெந்தயத்தை நம்ம ஒட்ட போகிறோம். நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல
கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ணிடணும். அடுத்தது நம்ம ஆள்காட்டி விரல் சென்டர் சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம பண்ணிக்க போகிறோம். வந்து நம்ம தினமுமே, அதாவது ரொம்ப அடிக்ஷனாக இருக்காங்க அப்படின்னும் பொழுது தினமுமே வந்து 3 to 4 hours நம்ம வந்து ஒட்டி வைக்கலாம். ஓரளவுக்கு வந்து இருக்காங்க அப்படின்னா வாரத்தில் 3 தடவை வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஓகே, விதை சிகிச்சை தெரிஞ்சவங்க இதை வந்து கரெக்டாக நம்ம பேக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எய்ட் தெரப்பியாக எனக்கு எதுவுமே தெரியாது, விதை சிகிச்சை நான் படிக்கல அப்படின்றவங்களுக்கு எளிதில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு இன்செக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஒற்றை விரல்லையே இந்த வைத்தியம் நம்ம செய்யலாம். அது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டில் இந்த வைத்தியம் செய்ய போகிறோம். இதையும் பார்க்கலாமா? இதுவுமே மொபைல் அடிக்ஷனுக்கு தான். நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டில் சுண்டு விரலில் நம்ம வந்து இதே ஃபெனிக்ரிக் சீட்ஸ் தான் ஒட்ட போகிறோம். இதில் வந்து சிறுநீரக புள்ளி அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். அதாவது யோக முத்திரைகளில் நம்ம வாட்டர் பாயிண்ட் அப்படின்னும் நம்ம இதை வந்து சொல்லுவோம். இந்த லாஸ்ட் ஃபிங்கர், சின்ன விரல், சுண்டு விரலில் இந்த இடத்துல நம்ம வெந்தயத்தை ஒட்ட போகிறோம். இதே மாதிரி அந்த 3 ரேகைக்குமே நம்ம தனித்தனியாக வந்து வெந்தயத்தை பேக் பண்ணி ஒட்ட போகிறோம். இது நம்மளுடைய கண்களுக்கும் நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். அதே போல் சிறுநீரகங்களை பலப்படுத்தி நம்மளுடைய பேரண்டல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி 3 இதுவே பேக் பண்ணிக்கணும். இந்த பேக்கிங் வந்து நீங்கள் 1 hour இல்லை 2 hours 2 மணி நேரம் வரையும் வச்சாலே போதும். 2 சீடு தெரப்பியுமே, அதாவது ரைட் ஹேண்டில் சொல்லியிருப்பேன், லெஃப்ட் ஹேண்டில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.